ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். காலையிலே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டு பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காலையிலே மதிய சாப்பாடு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலை வேலைகள் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 குட்டீஸுமே என்ன முழிச்சிருந்தாங்கன்னா அப்புறம் நம்மளை ஒரு வேலையுமே பார்க்க விட மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 2 பேருமே தூங்குறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறால் இருந்தது, நம்ம போட்லேருந்து வந்த இறால் தான். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரிக்கே அது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் புளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்ந்த மாதிரிக்கே இருந்தது. அப்புறம் அது தாளித்து விடும்போது கரெக்டாக வந்துருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா எண்ணெயை விட்டுட்டு அதில் வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன். சிம்பிளாக தான் செஞ்சேன். எப்போதுமே நம்ம எல்லார் வீட்லேயுமே செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சமையல் இறால் தொக்கு. ஆனால் இறால் மட்டும் எப்படி நம்ம எந்த ஒரு மசாலா பொருட்கள் டேஸ்ட்டாக போட்டு வச்சாலுமே அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம எப்படி இன்னொரு மசாலாக்கள் சேர்க்கலனாலும் சும்மா ஃப்ரை பண்ணால் கூட இறால் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரியே சிம்பிளான ஒரு இறால் தொக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ணினேன். வெங்காயத்து கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தக்காளி போட்டு அதில் ஒரு 2 சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இறாலை நம்ம நல்லா புளிஞ்சு தண்ணி இல்லாத அளவுக்கு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு புளிஞ்சிட்டு நல்லா போட்டு விட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டீயும் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் பாலெலாம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்தது. சரி இந்த இறாலை வதக்கிட்டு அப்புறம் டிக்காசன் போட்டு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில சமைச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் முடிச்சுட்டாங்களான்னு வேறு இடையில பார்த்துக்கிறது. அப்போ முடிச்சுட்டாங்கன்னா பின்னாடியே வருவாங்க, ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாங்களா. அப்புறம் கடகடன்னு சமைக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சமாக அதில் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். முக்கால் பதத்துக்கு வந்ததோட பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் சைஸு ஃப்ளேவரில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பராக இறால் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி போட்டு நீங்கள் டீ கொடுக்கலான்னு தான் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு இஞ்சி இருந்துச்சு, அதையும் நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன். எவ்வளோ தான் இந்த டீயெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே அதை விடவே முடிய மாட்டேது, என்னென்னு தெரில. முன்னாடி அதிகமாக அந்த டீ குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இருக்காது. இப்போ என்னமோ அந்த பாப்பா பிறந்ததுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அது குடித்த பிறகு விடவே மனசு வர மாட்டேது. சரி இன்றைக்கி விட்டுடலாம், இன்றைக்கி நாளைக்கு விட்டுலான்னு பார்த்தோம்னா அது காலையில் முழிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டாலே அந்த டீயை குடித்தா தான் வயிறு கொஞ்சம் கம்முன்னு இருக்கிற மாதிரிக்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இறால் தொக்கோடு சேர்த்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு இன்றைக்கி வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். கடுகு பூண்டு தட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த மசாலாக்களையும் போட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் தான் போடுவேன், வேறு எந்த தூளுமே போடல. அதுவும் இந்த நம்ம புளி சாதம், ரச சாதம் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த உருளைக்கிழங்கு ஃபேவரட்னே சொல்லலாம். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக அது 2மே இன்றைக்கி வச்சாச்சு. சாதம் பார்த்திங்கன்னா வெளியில் வடிக்கலான்னு தான் பார்த்தேன். அந்த வெளியில் அடுப்பு நிற்க வச்சு சமைக்கலான்னு பார்த்தோம்னா டைம் இல்லை. அதனால் உள்ளெல்லாம் சாப்பாடு சமைச்சு வச்ச பிறகு வெளியில் கொண்டு போய் வடிக்கிற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்ள. அது மேல் வச்சு நம்ம வடிக்க முடியாது, அது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வெளியிலே கொண்டு போய் வடித்தாச்சு இன்றைக்கி சாதத்தை. அது ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தை இட்லி சட்டி, பெரிய சட்டி இருந்தது, அதிலே போட்டு நம்ம தாளித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாதம் எல்லாத்தையுமே கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். அது பாதி கொட்டும் போதே பார்த்திங்கன்னா அம்மா பாதி சாப்பாடு வைய, நான் அப்பாவுக்கு சமையல் சில நேரம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாதி கொட்டிட்டு அப்புறம் மீதி அது சமைச்ச பானையிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். சரி அவங்க புளி சாதம் சாப்பிட்லன்னா தனியாக சாதம் வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தனியாக வைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் புளி சாதத்துக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகாய் ஒரு 2 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கடகடன்னு அவசரமாக செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ஏதோ ரெடியானால் போதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமையலை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் தனித்தனியாலாம் போட்டு வதக்கிட்டு இருக்க டைம் இல்லை.
அதனால் எல்லாம் சின்ன கரண்டியில் போட்டு ஏன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவு தான் சாப்பாடு இன்றைக்கி எடுத்தேன்னா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே போதுமான அளவுக்கு தான் மசாலா பொடி இன்றைக்கி வந்து அரைச்சிக்கிட்டேன். ரசத்துக்கு எல்லாமே நான் தாளிச்சிட்டு சாதம் வந்து நல்லா ஆறின பிறகு இந்த சூடாக ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஊற்றி நல்லா கிளற ஆரம்பித்தாச்சு. அந்த சூடோடு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாதம்லாம் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் புளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எதுவுமே போடலை, சும்மா சாதாரணமாக தான் செஞ்சேன். வீட்டில் நிலக்கடலைலாம் இல்லாதனால வாங்கினோம்னா கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் சரி இருக்கிறத போட்டு அன்றைக்கி சமாளிச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா வெறும் புளி சாதத்துக்கு எதுவுமே போடாமல் சிம்பிளாக தான் பண்ணேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அந்த மசாலா பொருட்களை போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் எல்லாமே சேர்த்து சூப்பரான புளி சாதம் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டேன். லைட்டாக மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நம்ம வச்சு லேட்டாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒன்று தெரியல, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு டிஃபனில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம இந்த சாப்பாடெலாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாழை இலை தேவைப்பட்டதுனால நம்ம மரத்துலேயே இருந்துச்சு, இலைகள்லாம் நல்லா பெரிய பெரிய இலையாக பெருசாக இருந்துச்சு. இப்போ இடையில வேறு மழை அடிக்கடி பெய்யுதா, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வளராத மரமும் நல்லா வந்து வளர்ந்து நல்லா இலையெல்லாம் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 வாழை இலையை பார்த்திங்கன்னா நல்ல இலையாக பார்த்து எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன பாக்ஸில் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் பார்க்குறதுக்கு. சரி அவங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் கையால் வந்து சமைச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா பக்கெட்டில் கொஞ்சோண்டு சாதம் எடுத்துட்டேன். டிஃபன் வந்து எல்லாமே பெரிய பெரிய வாளியாக தான் இருந்தது. எதுவுமே நிறைய பேர் சொல்லாதீங்க பிளாஸ்டிக்லலாம் சாப்பிடக்கூடாதுன்னு, எனக்குமே தெரியும், இருந்தாலும் சரி அவசரத்துக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் எடுத்துட்டேன். பார்த்தோம்னா எல்லாம் சின்ன பாக்ஸாக இருந்துச்சு, இல்லைன்னா அதோட பெரிய வாளியாக தான் இருந்ததா, அதனால் சரி இருக்கிறத இன்றைக்கி கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த வாழை பாக்ஸில் தான் எடுத்தேன். இது வந்து நம்ம வீட்டில் போட்ட ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி அதையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அதையுமே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 3 குடுக்கரண்டி அளவுக்கு வந்து நிறையாவே எடுத்துக்கிட்டேன். அது இந்த புளி சாதத்துக்கு ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிவிட்டு காலையில் சிம்பிளாக ஒரு சின்ன கிச்சடி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சேமியா கொஞ்சோண்டு இருந்தது, அதை போட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே தாளித்து விட்டுட்டு சிம்பிளாக ஒரு காலை டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் எனக்கு வேலை பார்த்தது கூட ஒரு வேலையாக தெரியலை. அந்த தம்பி பையனை வந்து பாருங்கள், அவனை வந்து டவுசர் போட்டு எடுக்கிறதுக்குள்ள தான் எனக்கு ஒரு வழியாகிருச்சு. பாப்பாட்டை கொடுத்து போட சொன்னேன், போட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் இருந்துட்டாங்க போல். காலேஜ் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஊருக்கு கிளம்ப போகிற வேலையை தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.